முதல் சுற்று கருத்தை வாங்கிடுறேன். திரு புதுக்கோட்டை சீனிவாசன், தேர்தல் காலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புதுவிதமான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. கடந்த காலத்தில் மக்கள் சக்தி எங்களோட இருக்கு, மகளிர் சக்தி எங்களோட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை அதிமுக ஒரு தெய்வ சக்தி உள்ள கட்சி அப்படின்றாரு. எதன் அடிப்படையில் இந்த கருத்து? எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் அப்படின்ற ஒரு பாடல், புரட்சித் தலைவருடைய பாடல். அந்த பாடலுக்கு ஏற்றவாறு இன்றைக்கு மக்கள் மனங்களில் அதிமுக மனசாட்சியோடு உரையாடுகிறது. இவர் பிரச்சாரத்திற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்லுகிற பொழுது அந்தந்த ஏரியாவில், இன்னைக்கு நாகப்பட்டினம் போயிருக்காருன்னு வச்சுங்க, இந்த நாகப்பட்டினம் மீனவர்கள்ட்ட அவர் பேசுகிறப்ப ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் வைக்கிறது, அதிமுக புரட்சித் தலைவி அம்மாவோட ஆட்சியோடு சேர்த்து 10 ஆண்டுகளில் அதிமுக இந்த தொகுதிக்கு, இந்த மக்களுக்கு செய்த திட்டங்கள், அதை பட்டியல் போடுறாரு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதிமுக கொடுத்தது. சேலத்துக்கு போயிட்டாருன்னா தலைவாசல்ல 1600 ஏக்கர்ல 1600 கோடி செலவுல கால்நடை பூங்கா, இப்படி பட்டியல் போடுறாரு. பட்டியல் போடுறப்ப 68 அரசு கலைக்கல்லூரி, 17 மருத்துவக் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, குடிமராமத்து திட்டம், நடந்தாய்வாளி காவேரி, இப்படி அதிமுக ஆட்சியில் நான் என்ன இந்த தொகுதிக்கு செய்தேன், இந்த மக்களுக்கு என்ன செய்தேன். சார், இந்த சாதனைகள்லாம் 2021 சொல்லி தானே ஒரு வாக்கு சேகரித்தார். அந்த சாதனைகளை மக்கள் பெரிய அளவுக்கு அங்கீகரிக்கல அப்படின்னு தானே அந்த தேர்தல் முடிவு. சார், அந்த தேர்தல் எப்படி நடந்தது, எப்படி செங்கலை வச்சுக்கிட்டு அவங்க வந்தாங்க, எதெல்லாம் சொன்னாங்க, நீட்டு விளக்குக்கு நண்பர்கள் பேசின மாதிரி அதற்கு என்னென்ன சொன்னாங்க, அதற்கு பிறகு ஆட்சி வந்ததுக்கு பிறகு பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த மனுவை என்ன பண்ணாங்க, இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்ப யார் நம்முடைய வாழ்வியலோடு கலந்திருக்கிற அரசியல் இயக்க தலைவர் அப்படின்னு பட்டியல் போடுறப்ப திமுக அதிமுக மக்கள் பார்க்கிறாங்க. அப்ப இது வெறும் வாய்ஜாலம் மட்டும்தான். திமுக நம்மளோடு மக்களோடு மக்களாக பயணித்து நமக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தது அதிமுக. இந்த அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மக்களுடைய மனசாட்சியோடு பேசுறாரு. அப்ப பேசுறப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்ப உண்மையதானப்பா அவர் பேசுறாரு, இதுல என்னப்பா அரசியல் இருக்கு, இவங்க 5 ஆண்டு திமுக ஆட்சியில என்னப்பா இவங்க சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க திட்டங்கள், நீங்க இதை தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பஸ் கொடுத்தோம், பணம் கொடுத்தோம், அந்த மகளிருக்கு பணம் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். இதை தவிர தொலைநோக்கு சிந்தனைகள், தொலைநோக்கு திட்டங்கள், அந்த திட்டங்களை இந்த திமுக அரசு என்னப்பா கொடுத்துருக்குது. அப்ப எடப்பாடியார் பேசுறது அனப்பா சரி, வெயிலின் அருமை நிழலில் தெரிகின்ற மாதிரி அதிமுகவோட ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, திமுக ஆட்சி குடும்பத்திற்கான கட்சி ஆட்சி, இப்படின்ற ஒரு பட்டியலை விமர்சனத்தை பொதுமக்கள் வைக்கிறாங்க. அப்ப அதிமுகவிற்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. போற இடமுச்சோடு பொதுச் செயலாளர் மக்கள் எந்த அளவு வரவேற்பு கொடுக்கறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதாவது இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மாநில சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் மாநில உரிமைகளை பலவற்றை என்டிஏ அரசு, குறிப்பாக பாஜக அரசு மறுத்து இருக்கு. அதனால இதுதான் மையப்பொருள். இந்த மையப்பொருள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட பேசுவாரா? குறிப்பாக மும்மொழி கொள்கையை உடனே அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ சொல்லுது, இதை பற்றி பேசுவாரான்னு கேட்குறாரு. இப்போ அடுத்ததாக சிஏஏ சட்டத்தில் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் நிலைப்பாடை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிமுகவுடைய உறுதியான கொள்கையை கடைபிடிக்க முடியுமா? இது திமுகவுடைய நரித்தந்திரமான அரசியல். 5 ஆண்டு திமுக ஆட்சியில இவங்க சொன்ன கிளிப்புள்ள, சொன்னதே சொல்லு கிளிப்புள்ள மாதிரி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பந்த தூக்கி ஒன்றிய அரசு மேல போட்டுட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல அதிமுக இருந்தப்பையும் பாஜக மேல இருந்தாங்க. அப்ப அதிமுக அதே பாஜகவோட அரசோடு இணக்கமாக இருந்து இங்க கொண்டு வந்த திட்டங்கள், இந்த 5 ஆண்டுகள்ல பாஜகவோடு இணைந்து இணக்கமாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கொடுத்துருக்கிறீங்க. நீங்க சிவகுமார் கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சர், அவரை கூட்டிட்டு இன்றைக்கு பரப்புரை செய்கிறீங்க, நல்ல உறவாடுறீங்க. நமக்கான காவிரி நீரை உங்களால பெற்றுத்தர முடிந்ததா? மேகதாது அணையை உங்களால தடுக்க முடிஞ்சுதா? இப்ப அதாவது நீங்க எதுவுமே இவங்க செய்யல. இந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு குறை மட்டும் சொன்னாங்க, நிதி தரல, அதனால எங்களுக்கு அரசாங்கம் நடத்த முடியல. அந்த குறைய திமுக மட்டும் சொல்லலையே. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக கூட்டிலிருந்து வெளிவந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சார்ந்த கேள்விகளை முன்வைத்தப்ப மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் செய்கிறாங்க. கடந்த 2021 கடைசி பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வருவாய் அதிகரிப்பதற்கு காரணம் என்னன்னா,
மத்திய அரசு எங்களுக்கு போதிய நிதி தரலன்றதான் ஓபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்டா இருந்தது. அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்த்தது அதிமுக. அப்ப எதிர்த்து களம் கண்டப்ப அதிமுக பாஜகவை எதிர்த்து விமர்சனமும் வச்சாங்க. ஆட்சியில் இருக்கிறப்ப இதே பாஜகவோடு இணக்கமாக இருந்து திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அப்ப யார் வந்து ஒரு இணக்கமா இருந்தாலும் திட்டங்கள் வர்றதில்லைன்றதான கடைசி ஸ்டேட்மெண்ட் 2024 ஸ்டேட்மெண்ட். சார், திமுக கொண்டு வர தெரியாது சார் அவங்களுக்கு. திமுக வந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையா அவங்க இருந்தாலும் கூட, இப்ப நாங்க வந்து காவிரி நீருக்காக அதிமுக நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க. எங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். 7.5 அதிமுக வாங்கிட்டு வந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறீங்கல்ல, நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சீங்களா? என்ன பண்ணீங்க நீங்க? அப்ப மக்களை அதாவது திசை திருப்புவதற்கு மாநில உரிமை, இவங்க கச்சத்தீவு, கல்விய பொதுப்பட்டியல், என்ன சார் இவங்க சப்ஜெக்ட்? பிரச்சனை என்ன? நாடாளுமன்றத்தில் இவங்க மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்கல்ல. அப்ப நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இவர்களால் இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பயன் என்ன சொல்லுங்க பாப்போம். அப்ப அதிமுக இணக்கமாக இருந்து கொண்டு வந்த திட்டம் எதிர்க்கின்ற போது எதிர்த்தோம், ஆதரிக்கிற போய் ஆதரிக்கிறோம். அதுதான் அதிமுக. இதான் மக்கள் பாக்குறாங்க. சும்மா இந்த பம்மாத்து வேலை, இப்படி ஏமாத்துறது, செங்கலை தூக்கி வச்சுட்டு பண்றது, நீட்டுக்கு விலக்கு வாங்கி தர, இதெல்லாம் கடந்துருச்சு சார். இனி இவர்களுடைய பருப்பு வேகாது. தீர்ப்பு தமிழ்நாட்டுடைய தீர்ப்பு அதிமுக எழுதப்பட்டு விட்டது சார். சரி, இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு கந்தசாமி, இன்னைக்கு மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு 5ஆம் கட்ட பரப்புரை வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு 3ல் பெரும்பாலான தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் முதல் தேர்தல் இது. ஆனால் இதுவரைக்கும் 6 மாவட்டங்களுக்கு தான் சுற்றுப்பயணம் போயிருக்காரு, பரப்புரை மேற்கொண்டிருக்காரு. இன்னைக்கு 10 நாட்களுக்கு முன்னதாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது போதிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்களா? கண்டிப்பா ஏற்படுத்தும். தளபதி வந்து கடைசியா திருநெல்வேலியில பேசும்போது கூட சொன்னாரு, இன்னைக்கு வரை நமக்கு வெளியில போறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாம இருந்தது. அவங்களுடைய ஆட்சி காலத்துல, திமுகவுடைய ஆட்சி காலத்துல அதிகாரிகளின் துணையோடு வெளியவே விடாம இருந்தாங்க. இப்போ வெளியில விடுறாங்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இதை நம்ம வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போது நம்ம சொன்னோம். எப்ப இருந்து இந்த சுதந்திரம் கிடைச்சது? இல்ல இன்னும் ஒரு 50 நாள் தானே, இதுக்கப்புறம் இவங்க என்ன செய்ய போறாங்க, அப்புறமா நம்மள சுதந்திரமா விட்டுருவாங்க அப்படின்னு. இப்ப அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் எங்க தளபதியோட பிரச்சாரம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்களே பாக்குறீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் போகும்போதும் மக்கள் அவர் பின்னாடி வர்ற அந்த ஆர்ப்பரிப்பும் எல்லாமே. பலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கட்சிக்கு அவங்க தலைவர்களுக்கு வரும்போது அது கூட்டமாகவும், மற்ற கட்சி தலைவருக்கு வரும்போது அது கும்பலாகவும் தெரியுது. அது அவர்களுடைய பயத்தை காட்டுகிறது. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி அது எந்த இடத்துல அந்த பயத்தை சொல்றாங்கன்னா, தன்னுடைய சொந்த தொண்டர்களை பார்த்து அவங்க கிட்ட நெருங்கி வரும்போது அவர் ஓடி போய் கேரவன்ல ஏறுறாரு. இன்னொருத்தர் அவருடைய பவுன்சர்ஸ் காலால மிதிச்சு அந்த கையை மிதிச்சு தள்ளுறாங்க. சோ அதனாலதான் அந்த கேள்வியை விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களான்ற கேள்வி எழுது. உங்க மக்கள் வந்து சுத்தி 1000 பேரை வச்சுக்கிட்டு நடுவுல நடந்து போறது வந்து வீரம் கிடையாது. இது தலைவர்களுக்கு உண்டான மக்களோட போகணும்னு ஆசை. அதே நேரத்துல அந்த மக்கள் வந்து அவர்கள் மீது அலாதி அன்பால நெருங்கி வரும்போது அவர்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, தலைவருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இது வந்து இயல்பா நடக்கிற ஒரு பாதுகாப்பு தானே தவிர இதற்கு நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதையும் மீறி எந்த இடத்துல எல்லாம் அவரால் வந்து மக்களோட